தமிழ்நாட்டு அரசியல்ல இப்போ நடக்கிற ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். ரெடியா? பொது முதலமைச்சர் விஜய் திடீர்னு ஒரு பெரிய நிதி குண்டையை தூக்கி போட்டிருக்காரு. அது ஏன் தெரியுமா? முதல்ல வெள்ளை அறிக்கைனா என்னன்னு பாப்போம். சுருக்கமா சொல்லணும்னா இது அரசாங்கத்தோட ரொம்ப வெளிப்படையான அதிகாரப்பூர்வமான ஒரு ரிப்போர்ட். சிக்கலான விஷயங்களை மக்களுக்கு புரிய வச்சு அவங்கள சரியான முடிவெடுக்க வைக்க தான் உலகெங்கும் அரசுகள் இதை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்திய அரசியல்ல இதுக்கு 2 முகம் இருக்கு. ஒன்னு நிர்வாக ஆவணம், இன்னொன்னு பவர்ஃபுல்லான அரசியல் ஆயுதம். இப்போ சிஎம் விஜய் விஷயத்துக்கு வருவோம். முந்தைய அரசு தலையில 10 லட்சம் கோடி கடனை கட்டி வச்சுட்டு போயிட்டதா சொல்றாரு. பழைய திமுக அரசு அரசாங்க கஜானாவா மொத்தமா காலி பண்ணிட்டாங்கன்னு ரொம்பவே உறுதியா அவர் குற்றம் சாட்டியிருக்காரு. இதை நிரூபிக்க தமிழ்நாட்டோட உண்மையான பொருளாதார நிலைமை என்னங்கிறத ஒரு வெளிப்படையான வெள்ளை அறிக்கையா வெளியிடுவேன்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. சரி, இப்படி பண்ற முதல் சிஎம் விஜய் தானா? ஆதரவாளர்கள் ஆமான்னு சொன்னாலும் வரலாறு வேற ஒரு உண்மைய சொல்லுது. ஜெயலலிதா அப்புறம் ஸ்டாலின் காலத்திலே இருந்தே தமிழ்நாட்டுல வெள்ளை அறிக்கை வெளியிடுறது பல வருஷமா நடக்கிற ஒரு அரசியல் ட்ரெண்டு தான். இதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு உண்மையான வெள்ளை அறிக்கையில பக்கா டேட்டாவும் எதிர்காலத்துக்கான சரியான தீர்வுகளும் கண்டிப்பா இருக்கணும். ஆனா எந்த டேட்டாவும் இல்லாம வெறும் அரசியல் குற்றச்சாட்டுகள் மட்டும் இருந்தா அது வெளிப்படைத்தன்மை கிடையாது, வெறும் அரசியல் ப்ராபகேண்டா தான். இங்கதான் ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான முரண்பாடு வருது. புது அரசோட வாக்குறுதிகளுக்கும் நிஜமான பண நிலைமைக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கு. ஒரு பக்கம் கஜானா காலின்னு சொல்றாரு, இன்னொரு பக்கம் 200 யூனிட் இலவச மின்சாரம்னு அதிரடி உத்தரவு போடுறாரு. எப்படி பாத்தீங்களா? மக்கள் பணத்தை தொடமாட்டேன்னு அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த மாதிரி பிரம்மாண்டமான திட்டங்களுக்கு எக்கச்சக்கமான பணம் தேவையே. இது நம்மள ரொம்பவே யோசிக்க வைக்குது. கஜானா நிஜமாவே காலியா இருந்தா புது சிஎம் தன்னோட வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போறாரு?